அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்துஹு. கண்ணியமிக்க இஸ்லாமிய சொந்தங்களே, அதாவது இன்று இஸ்லாமிய மக்களை இழிவுபடுத்தும் விதமாக, இஸ்லாமிய மக்களின் உள்ளங்களை காயப்படுத்தும் விதமாக சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி அவர் சில தவறான வார்த்தைகளை கொண்டு இஸ்லாமிய மக்களை புண்படுத்தியிருக்கின்றார். இந்த வீடியோ முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் வரைக்கும் செல்ல வேண்டும். இஸ்லாமிய மக்களை இது போன்று யார் பேசினாலும் சரி, தன்னுடைய கட்சிக்காரராக இருக்கட்டும் அல்லது வேறு ஏதேனும் கட்சிக்காரராக இருக்கட்டும், எந்த மதத்தை கொண்டும் யாராவது இழிவுபடுத்தி பேசினால் அவர்களுக்கு உண்டான சரியான தண்டனை அவர்கள் கொடுக்க வேண்டும். இல்லை என்று சொன்னால் இந்த தமிழ்நாட்டில் பலவிதமான பிரச்சனைகள் நடக்க நேரிடும். மக்களுக்கு மத்தியில் போராட்டங்கள், மக்களுக்கு மத்தியில் மத கலவரங்களை தூண்டும் விதமாக இவர்கள் பேசக்கூடிய இது போன்ற வார்த்தைகளை அவர்கள் அடக்கி வாசிக்க வேண்டும். அவர்கள் எதை பேச வேண்டுமோ அதை மட்டும்தான் பேச வேண்டுமே தவிர இஸ்லாமிய மக்களை கொச்சைப்படுத்தும் விதமாக, அவர்களை மனம் புண்படும் விதமாக பேசக்கூடாது. எந்த மதமாக இருக்கட்டும், எந்த மதத்தில் இருக்கக்கூடிய நபரையும் அவர்கள் இழிவுபடுத்தி பேசக்கூடாது. உங்களுக்கு அரசியல் நடத்த வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் அரசியல் ரீதியாக சண்டையிடுங்கள். மக்களை ஏவி விட்டு அவர்களை துன்புறுத்தி அவருடைய மானத்தை பங்கம் போட்டு இது போன்ற ஈன செயல்களை செய்தீர்கள் என்று சொன்னால், ஐயா பழனி பாபா இருக்கின்றாரே, அவர்கள் சொன்னதை போன்று தீர்ப்பு சரியான முறையில் கொடுக்கவில்லை என்று சொன்னால், இந்த பாரு இது ஒரு தூக்கு கயிறு, இது தோட்டா போட்டுட்டு போய்கிட்டே இருக்குங்கிற மாதிரி தான் நிலவரங்கள் நடக்கக்கூடும். ஆகையால இது போன்ற நிலவரங்கள் நடக்காம இருக்க வேண்டும் என்று சொன்னால், இது போன்ற தவறான வார்த்தைகள் பதிவு செய்யக்கூடிய நபர்கள் மீது கடுமையான தண்டனைகள் கொடுக்கப்பட வேண்டும். அது இஸ்லாமிய மக்களாக இருந்தாலும் சரி, இந்து மக்களாக இருந்தாலும் சரி, கிறிஸ்துவ மக்களாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, அவர்களுக்கு உண்டான நீதியை அவர்கள் நிலைநாட்ட வேண்டும். யார் தவறுகள் செய்தார்களோ அவருக்கு உண்டான தண்டனைகள் கொடுக்கப்பட வேண்டும் என்பதை இந்த வீடியோ மூலமாக நாம் கேட்டுக்கொள்கிறோம். இதை பார்த்து இன்ஷா அல்லாஹ் இந்திய அரசாங்கம், தமிழ்நாடு அரசாங்கம் சரியான தண்டனை அவர்களுக்கு வழங்குவார்கள் என்று நாங்கள் நினைக்கிறோம். இல்லை என்று சொன்னால் மிகப்பெரிய போராட்டங்கள் நடக்கக்கூடும் என்பதை கவனத்தில் கொள்ள வேண்டும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி